போயிட்டு காட்டுறேன். போகிற வழியெல்லாம் தியா கடை நிறைய இருக்குது. தியா இன்னைக்கு ஒரு வழி பண்ணாமல் விடாது போல். ஓகே ஓகே, இது அட்வென்ச்சர் பார்க். அட்வென்ச்சர் பார்க் சூப்பராக இருக்குது. இப்போ போட் ஹவுஸ் போகிறோம். போட் ஹவுஸ் போகிற ரூட்டு தான். இங்கே பாருங்கள், விளாட்றாங்க கொஞ்சம் ஜாலியாக. ஓகே ஓகே ஓகே, தீம் பார்க் என்ட்ரன்ஸ் ஆனால் இது. ஓகேண்ணா, என்ன சொல்கிறீங்க? டாய்ஸா? ஏய் போட்டோ ஓட 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 முன்னாடி ஓடுங்க ஓடுங்க. டிக்கெட் வாங்க டிக்கெட் வாங்க டிக்கெட் வாங்க. வடகத்துறை பூங்கா சீட்டு வாங்கிட்டியா? இது வந்து என்ட்ரி டிக்கெட் தான். உள்ள போட் ஹவுஸ் தான் கூட்டம் பயங்கரமா இருக்கு நினைக்கிறேன். வாங்க போலாம். பாரு அதான் சூப்பரா இருக்கு போட் ஹவுஸ். இப்போ நாங்கள் போட் ஹவுஸுக்கு பிச்சுட்டு ஓடுறோம். ஏன்னா போட் ஹவுஸ் தான் வந்து சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. போட் ஹவுஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்யூ ரொம்ப இருக்குன்னு சொல்கிற மாதிரி வீடியோஸில் தான் நாங்களாம் பார்த்துக்கோம். இன்றைக்கி போய் நேரிலே பார்த்துடலாம் என்ன க்யூ இருக்குங்க. சீக்கிரம் வாங்க தங்கங்களா, ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. போய் போட் ஹவுஸ் போயிட்டு வந்துடலாம். தெரியுதுங்களா, இடம் சூப்பராக இருக்குது பயங்கரம். வாவ், செம செம செம. மகளிர் எங்கே போகணும் தெரியல. போட் ஹவுஸ் டிக்கெட்டு போய் கேட்டுடலாம். போட் ஹவுஸ் டிக்கெட் வாங்கினா இந்த பக்கம் போகணும் போல். ஆமாம் ஆமாம், போட்டில் இங்கே தான் நிற்கிது. ஒரு ஏம்மா சொன்னாங்கப்பா, அப்பயே சொன்னாங்கப்பா கூட்டம் 2 லட்சம் பேர் நிற்பாங்கன்னு. அதே மாதிரி தான் நிற்கிறாங்க. ஓ காட், இதானா? யாராவது இருக்காங்களா தெரில, பார்க்கலாம் வா. என்ன போட்டுன்னு தெரில. சூப்பராக இருக்காண்ணா, அமேசிங். சீக்கிரம் வாங்க, கூட்டம் அள்ளுது இருக்கோம். மெரிப்பீங்களா மேடம்? பார்க்குறேன் இன்னைக்கு என்ன பெடல் பண்ணுறீங்கன்னு. 200 ஏய் 200 இங்கே பாருங்க. கூட்டத்தை பாருங்க. அவர் வேறு ஏதாவது சொல்கிறாரு. அவசரப்பட்டு பெடலிங் போட்டு சூஸ் பண்ண மாட்டான்னு தெரியல. மெரிக்கணும்னு வேற சொல்கிறாங்க. செல்வா மெரிப்பியா? ட்ரை பண்ணுவோம். செல்வா லைஃப் ஜாக்கெட் போட்டாச்சா? சேஃப்டி ஜாக்கெட் போட்டியா? போலாமா போட்ல? போலாம் போலாம் போலாம். அம்மு போட் 200 அம்மா. தக தக நடுவு கடல்ல நானு தியா செல்வா ஜம்முனு கடலாமா கேட்டுக்கு. கடல் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். லேக்ல என்னது போடுமா கீர்பணுமா பலா பாட்டு பாடு. கடலை என்ன முதலாம் நான் போகிறேன் போட்டு மேலே. அவ்வளோதான். மேரி மேரி தியா செல்வா தள்ளு மேரி மேரி தள்ளு தள்ளு. போட்டில் என்னெல்லாம் அட்டகாசம் பண்ணணுமோ பண்ணியாச்சு. சாங் போட வேண்டியது, ரீல்ஸ் எடுக்க வேண்டியது எல்லாம் பண்ணியாச்சு. கொடுத்த 20 மினிட்ஸில் எல்லாம் பண்ணிடணும்ல, அதனால் அதை யூட்டிலைஸ் பண்ணியாச்சு. தியாவுக்கு இந்த சவுண்டு எப்படி தான் கேட்டுக்க தெரியல. அதனால் டாய் ட்ரெயின் கண்டுபிடிச்சி கண்டிப்பாக அதில் போயே ஆகணும்னு சொல்லி ஏறிச்சு. அதில் என்ன ஸ்பீடாக போகுது, ஆனாலும் அது பயங்கர போயிட்டு பாருங்க எவ்வளோ ஜம்முன்னு வாங்கண்டு போகுது. எனக்கே பயமாக இருக்குது. கிறுன்னு வருது. அந்த போட் படல் போட்டு வந்து ஜிம்முக்கு போயிட்டு வந்த மாதிரி தொடலாம். வா கியூட்டு டால். நீயும் போகிறது ஏன் பிடிச்சி ஏறி விடாத. அது புரியுது பிடிச்சி ஏறிட்டோம். அதே ஏறி போட்டோம். எல்லாருக்கும் தீபாவளி வந்து ஹாப்பியாக போச்சு. எங்களுக்கு மட்டும் ரொம்ப சேடாக போச்சு. ஏன்னா தியாவோட கால் வந்து தீபாவளி அன்றைக்கி தான் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. 2 போன் மெயின் போனுமே லெஃப்ட் லெக் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. வாழ்க்கையிலே மிக பெரிய பலுவான அடி எனக்குன்னா இந்த மறக்க முடியாத தீபாவளி போச்சு. சரி இவ்வளோ கஷ்டமாக போச்சு. அதுக்கப்புறம் அந்த தீபாவளிக்கு நான் லீவ்லாம் போட்டிருந்தேன் ஆஃபீஸு. மொத்த நாள் லீவ். ஹாஸ்பிட்டல், வீடு கட்டு பிரிக்கிறது போடுறது இப்படியே ஒரு 4 வாரம் போச்சு. 4 வாரம் போயிட்டு 4வது வாரம் ஃபைனலாக டாக்டர்கிட்ட போனால் ஓகேப்பா கூடியிருக்கு
சொல்லிட்டு ஃப்ராக்சர் கட்டை கழட்டி விட்டு நடப்பாடின்ட்டார். குழந்த காலை கீழே வைக்க முடியல. அப்புறம் எங்களால் முடிஞ்ச ஃபிசியோதெரப்பி பண்ணி எப்படியாச்சும் குழந்தைய நடக்க வச்சிடணும் ஒரு வெறி. அந்த வெறியில் நடக்க வச்சு இப்போ பார்த்தீங்களா மேலே ஏறி சூப்பராக சர்க்கி வருது. போட் ஹவுஸ் முடிச்சாச்சு. நல்ல ஒரு சூப்பர் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. நிறைய குட்டீஸ் கேம்ஸ்லாம் இருக்குது. ஆனால் நிறைய கேம்ஸ் நாங்கள் மால்லே விளையாடுறதுனால இங்கே யூஸ் பண்ணல. சும்மா கொஞ்சம் கேம்ஸ் விளையாட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். இங்கே பாரு, வெளியே போயிட்டு இன்னொரு டிக்கெட் யூஸ் பண்ண கூடாதான். வெளியே போயிட்டுனா முடிஞ்சு போச்சு. அவுட்டு தான் அவுட்டு. வாங்க போகலாம். தீபாவளி தான் ரொம்ப கஷ்டமாக போச்சு. நியூ இயர்க்கு ஆச்சு வெளியே போகலான்னு சொல்லிட்டு கிட்ட இருக்க ஏலகிரி ஹில்ஸ் போனோம். அங்கே போயிட்டு நேச்சர்ஸ் பார்க்ஸ், கிட்ஸ் பிளேயிங் ஏரியா, போட் ஹவுஸ்ன்னு போயிட்டு கொஞ்சமாச்சு ஸ்பெண்ட் பண்ணால் தியாக்கும் கொஞ்சம் காமாக இருக்கும். எங்களுக்கும் கொஞ்சம் மனத்துலேருந்து அந்த ஆழ்த்த பட்ட வலி எல்லாம் கொஞ்சம் குறையும்னு சொல்லிட்டு ஒரு வீக்கெண்ட் 2 days ஸ்பெண்ட் பண்ண போனோம். நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. தியா சூப்பராக கூப்பிட்டு போயிட்டு அது என்னென்ன கேம்ஸ் கேட்குதோ எல்லாத்தையும் விளையாட விட்டோம். அப்போ தான் கொஞ்சம் அந்த ரிலீஃபாக இருக்கும், மன தைரியமாக இருக்கும். போங்க அட்வென்ச்சர் பார்க்குள்ளே என்ட்ரி ஃப்ரீனால உள்ளே போகிறீங்களா? இப்போ தின்ற வரைக்கும் தின்ட்டு இங்கே பாருங்க குடியான் சூப்பராக தியா மாதிரி குழந்தைங்க விளாட்றதுக்குலாம் நிறைய இருக்குல்ல. ஃபஸ்ட்டு அங்கே தான் இருக்கு. வாங்க இன்னும் கேம்ஸ் நிறைய இருக்குது. நாள் இதில் ஒன்று கட்டி தொங்க ஒன்று மேலே அனுப்பிச்சுட்ருவோம். நாள் உக்காந்துட்டா 5 கேம் 150 ரூபா. எங்கே போய் வாங்குறது அது? சரி போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 5 கேம் 150 ரூபா பேக்கேஜ். இப்போ தியாவுக்கு வந்து அங்கே போட்டு மட்டும் தான் வேணுமா? அந்த போட்டு மட்டும் அங்கே வாங்கிக்கலாமா? சரியாம்மா? கேம்ஸ் போல் செல்வா மாதிரி வீராங்கனி போகிறது இதில் நம்மள மாதிரி ஆளுகளாம் அர்த்தம் வந்துடும் கீழே ஆச்சு. ஏன்னா அந்த இதில் ஆல்ரெடி இது 50 rupees. போடு போடு சுடு சுத்து சுத்து. ஏய் சூப்பர்மா, சூப்பர் இதாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்படி சுற்று ஃப்ரெண்ட்லி சுற்று. வெரி குட் வெரி குட். அட்வென்ச்சர் கேம்ஸ்லாம் நல்லாயிருக்கு. அந்த கேம்லாம் குழந்தை பெரியவங்க நாங்கள் 50 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கியாச்சு. 50 rupees. சாக்லேட்ஸ்லாம் இருக்கு பாரு. என்ன பாப்பா ஏலகிரியா? ஏலகிரி வந்தது தெரியணுமா? சூப்பர் சூப்பர் வாங்கிக்கோங்க. ஏதாவது ஒரு மேக்னெட். வாங்க வாங்க வாங்க. அடுத்து எங்கே போகிறோம்? நேச்சர் பார்க். நேச்சர் பார்க் பார்க்க. நேச்சர் பார்க் நேச்சர் பார்க்க போகிறீங்க. போயிட்டு வாங்க போய் பார்க்கலாம் என்ன தான் இருக்குன்ட்டு. தியா எங்கே போகிற? நேச்சர் பார்க்கா? சீக்கிரம் குயிக் குயிக் வாங்க நேச்சர்ஸை போய் பார்க்க. நாங்கள் நேச்சர் பார்த்ததே இல்லை. நான் நேச்சர் பார்க்கில் போய் பார்க்க போகிறேன் என்ன தான் இருக்குன்ட்டு. அடுத்தது ஏஜிஎஸ் வண்டர்லா. ஐயோ சூப்பர் அட்வென்ச்சர் போர் தீம் பார்க்காம போய் ஆகணும் இன்னைக்கு. 1500 ரூபா போய் ஆகலாம். சீக்கிரம் நடங்க. சூப்பராக இருக்குது. வெளிலேருந்து பார்க்கும்போது நேச்சரா. இருந்தாலும் இதுக்குள்ளே என்ன இருக்கும்? டிக்கெட் கவுண்டர் வந்தாச்சு. வாங்க போய் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கேஷ் ஒன்லி, நோ யூபிஐ பேமெண்ட். மியூசிக் ஃபவுண்டைன் 7 to 7:30. டோக்கன் ஷுட் பி யூஸ்ட் ஒன்லி ஒன்ஸ். 30 rupees. இதில் இருக்கிறதுக்கு 30 ரூபா. ஐயோ இதான் நேச்சர்ஸ் பார்க். சூப்பராக இருக்கும். ஆனால் நேச்சராக பாருங்களேன் அழகாக இருக்கு. நல்லா சில்லுன்ட்டு. எனக்கும் சேர்த்து வாங்கினியா மாஸ்க்கு? சும்மா விட்ட போகிற கதை. சூப்பராக இருக்குல்ல அண்ணா? எப்படி இருக்கு? பயங்கரமாக இருக்கா? சூப்பராக இருக்குல்ல? நான் அப்பயே சொன்னேன் அங்கே பாய் பிரியாணி டம்முக்கு டம்முன்னு தட்டுறாரு. 2 பொட்டலை தட்டுன்னு அப்படியே சாப்பிட்டுனே போகலான்ட்டு. நேச்சர் பார்க் பார்க்கணும் நான் வந்தேன். நான்லாம் பிரியாணி கடை தாண்டறதுக்கு 2 மணி நேரம் யோசிச்சு வரேன். நான் நேச்சர் பார்க் பார்க்க வந்தேன்னா கதை இருக்கு என்கிட்ட. அழகாக சாப்பிட்டு 2 பொட்டலை கையில் வச்சுட்டு சாப்பிட்டு போது நேச்சர் பார்த்த மாதிரி இருக்கும், வயிறுக்கு மாற்ற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் 2 பார்த்துட்டு போய் தான் இருக்கலாம். நல்லா இருக்குது சூப்பராக நேச்சர்ஸ் பார்க். உள்ள ஃபவுண்டைன்லாம் பயங்கரமாக இருக்குது. ஃபவுண்டைனும் பயங்கரம் வேறு லெவலில் இருக்குது. வாங்க அப்படியே போய் பார்ப்போம்.
ஃபவுண்டைன் பாருங்கள். வாவ், சூப்பராக இருக்குல்ல க்ரீனரியா. இதுதான் அந்த க்ரீனரி சூப்பராக இருக்கானா. பார்க்க என்ட்ரி டிக்கெட் வந்து குட்டீஸ்க்கு வந்து 5 rupees, அடல்ட்டுக்கு 15 rupees. நோ கேஷ், ஒன்லி கேஷ். சாரி, யூபிஐ பேமெண்ட்லாம் கிடையாது. கேஷ் கொண்டு வரணும். இங்கெல்லாம் வந்தீங்கன்னா கேஷ் கொண்டு வரணும். போங்க அப்படியே முன்னாடி போங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஏய் சரிங்களா, விளையாடு அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் என்ட்ரன்ஸு. அப்படியே போட் ஹவுஸ் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் பார்க் என்ட்ரன்ஸ், பூங்கா, இயற்கை பூங்கா. இதுக்குள்ளே போயிட்டாலே உங்களுக்கு போட் ஹவுஸு, அட்வென்ச்சர் பார்க்கு எல்லாமே வந்துடும். ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம்.